திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 355, அதிகாரம் மெய் உணர்தல். ஒரு கிராமத்து மனிதன் திருவிழா பார்க்க பக்கத்து நகரத்திற்கு சென்றான். அங்கே ஒரு பெரிய அரண்மனை, அதன் வாசலிலே ஒரு பெரிய யானை. அது ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றது. அதனை பார்த்ததும் இந்த மனிதன் பயந்து விட்டான். ஏனென்றால் எப்போதும் அசைந்து கொண்டிருப்பதுதான் யானை. எனவே அதன் பக்கத்தில் போகவில்லை. அந்த அரண்மனை வாயிற்காவலன் அவரை அழைத்து, இது உயிருள்ள யானை அல்ல, இது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட யானை என்றான். சற்று நேரம் உற்று பார்த்துவிட்டு அது மரத்தாலான யானைதான் என தெரிந்தவுடன் இந்த மனிதனுக்கு மனதிலே இருந்த பயம் போனது. அதன் அருகில் சென்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டான். இப்பொழுது அந்த யானை அவனுக்கு தெரியவில்லை, வெறும் மரமாக தெரிந்தது. அதுதான் தெளிவு. உலகத்தில் கடவுள் எங்கே என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கும் போது, வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் என காணும் இடங்களிலெல்லாம் இறைவனை கண்டார் மாணிக்க வாசகர். அப்படி என்றால் மரத்தை மறைத்ததும் மரத்தில் மறைந்ததும் யானைதானே? அதுபோல பரம்பொருள் மறைத்தும் பரம்பொருளில் மறைந்தும் உள்ளது இந்த உலகம். எந்த பொருளாய் இருந்தாலும் அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மையை தெரிவதுதான் அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் நம் திருவள்ளுவர். உண்மையை அறிவது மட்டுமல்ல, உண்மையின் நுண்மையை தெளிவதுதான் அறிவு.